தொடர்ந்து செய்திகளை பார்த்து வருகிறோம். பிரதமர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்தான ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முன்னதாக முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்ட நிலையில் பாகிஸ்தான் தனது துருப்புகளை எல்லை நோக்கி நகர்த்தி வருவதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் அடிப்படையில் பிரதமர் மோடி உயர்மட்ட அளவில் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். முப்படை தலைமை தளபதிகளுடனும் உயர் அதிகாரிகளுடனும் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். முன்னதாகவே இன்று காலை ராணுவ அதிகாரிகள் செய்தியாளர்கள் சந்திப்பில் இந்தியாவை நோக்கி ராணுவத்தை நகர்த்துகிறது பாகிஸ்தான் என்ற ஒரு கூற்று முன்வைக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். பாகிஸ்தான் தனது துருப்புகளை எல்லை நோக்கி நகர்த்தி வருகிறது. பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் அடிப்படையில் பிரதமர் மோடி உயர்மட்ட அளவில் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக அந்த காட்சிகளையும் உடன் நாம் பார்த்து வருகிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றம் நிலைத்து வரக்கூடிய சூழலில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பிரதமர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். இது குறித்தான விவரங்களை வழங்கலாம். சற்று முன்னதாக பேசிய வெளியுறவுத்துறை இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் பேசும் பொழுது கூட இந்தியாவை நோக்கி ராணுவத்தை நகர்த்துகிறது பாகிஸ்தான் என குறிப்பிட்டார். குறிப்பாக வெளியுறவு செயலாளர் பேசும் பொழுது இந்தியாவை நோக்கி தற்போது ராணுவத்தை பாகிஸ்தான் நகர்த்தி வருவதாக பேசியிருந்தார். அதன் அடிப்படையிலே பிரதமர் மோடி தலைமையில் முப்படை தளபதிகள் மற்றும் உயர் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசி வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலும் ஏவுகணை தாக்குதலும் தொடர்ச்சியாக எல்லையோரங்களில் ஈடுபட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, அப்பாவி மக்கள் மீதும் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தி வரும் பாகிஸ்தான் தற்போது இந்தியாவை நோக்கி ராணுவத்தையும் நகர்த்தி வருவதாக, குறிப்பாக தரைப்படை ராணுவத்தையும் நகர்த்தி வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே தீவிரவாதிகள் என்ற பெயரில் பாகிஸ்தான் ராணுவம் அனுமதிக்கப்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தால் அழைத்து வரப்பட்ட அவர்களால் பயிற்சி உருவாக்கப்பட்ட தீவிரவாதிகள் எல்லையில் சண்டையிட்டிருக்கும் பொழுது தற்போது பாகிஸ்தான் ராணுவம் நேரடியாக இந்தியாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய நகர்வு என்பது மிகப்பெரிய ஒரு போருக்கு வழிவகுக்கும் என்பது பாகிஸ்தானுக்கு தெரியாமல் இல்லை. ஏற்கனவே கடந்த 7 தடவை நடந்த போரில் இத்தகைய நகர்தலின் காரணமாக தான் பாகிஸ்தான் என்ற நாடு மிகப்பெரிய தோல்வியை சந்தித்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் பாகிஸ்தான் சந்தித்தது. இந்நிலையில் தான் தற்போது மீண்டும் அந்த போருக்கான ஆயத்த பணிகளை பாகிஸ்தான் துவங்கியிருக்கிறது. ஏற்கனவே 7 கட்டமாக அவர்கள் தோல்வியடைந்தது போதாது என்ற அடிப்படையில் தற்போது 8வது முறையாக 2025 இத்தகைய நகர்தலை அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் பிரதமர் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார். குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 முக்கிய தளபதிகளும் தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை என 3 முக்கிய தளபதிகளும் அதே போல முப்படையை சேர்ந்த தளபதிகளும் தங்களுடைய பல்வேறு கருத்துக்களை கூறுகிறார்கள். பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்ட பல்வேறு பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்று வருகிறார்கள். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானுடைய நகர்வு தொடர்பாகவும் இந்தியாவுடைய பதிலடி தொடர்பாகவும் விரிவாக விவாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே இந்திய அரசால் தற்போது பதிலடி மட்டுமே தரப்பட்டு வருவதாகவும் இந்தியா தற்போது வரை எந்த ஒரு தாக்குதலையும் முன்னெடுக்கவில்லை என்றும் பாகிஸ்தான் கொடுக்கும் அடிக்கு பதிலடி மட்டுமே தற்போது தரப்பட்டு வருவதாகவும் ஏற்கனவே இந்தியா சார்பில் கூறப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, இந்தியா சார்பில் இந்திய ராணுவம் தற்போது பதிலடி மட்டுமே தரப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.